தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க விசிக எப்போது ஆதரவு தெரிவிக்கும் என்ற கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கிறது. இன்று காலை 10 மணிக்கு அறிவிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது இன்று மாலை 4 மணிக்கு அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. விசிக முடிவை அறிவிப்பதில் தாமதம் நீடித்து வருகிறது. விவரங்களை தர நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். இந்த தாமதத்திற்கு காரணம் என்ன? விசிகாவின் விருப்பம் என்னவாக இருக்கிறது? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தமிழக ஆதரவு நிலைப்பாட்டை கொடுக்கிறாரா என்பது குறித்த செய்தியாளர் சந்திப்பு இன்று காலை 10 மணிக்கு பிறகு நடைபெறும் என சொல்லப்பட்டது. நேற்று காலை செய்தியாளர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாளை பிரசை சந்திக்கிறேன், செய்தியாளர்களை சந்திக்கிறேன், அவர்களிடம் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கிறேன் என அறிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று மாலை 4 மணிக்கு பிறகுதான் செய்தியாளர்கள் அந்த அபிஷியல் பிரஸ் மீட் என்பது அரேஞ்ச் செய்யப்படும் எனவும் தற்போது இங்கே யாரும் இருக்க வேண்டாம் என்ற வகையிலும் ஒரு அறிவுறுத்தல்களை விசிகாவினுடைய நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் 116 இடங்களில் அவர்களுக்கான எம்எல்ஏக்கள் ஆதரவுகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பான்மை கோருவதற்கு இன்னும் 2 எம்எல்ஏக்களுடைய தேவை மட்டுமே இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் ஆதரவு கேட்டிருந்தது. அந்த ஆதரவு நிலைப்பாடு என்ன என்பது குறித்த பல்வேறு எதிர்பார்ப்புகள் தற்போது இருந்த நிலையில் செய்தியாளர்களுக்கான அதிகாரப்பூர்வ அழைப்பு என்பது கட்சி சார்பில் இன்று அழைக்கப்படவில்லை. அதற்கான நேரமும் குறிப்பிடப்படவில்லை. மாலை 4 மணிக்கு பிறகு செய்தியாளர்களுக்கான அழைப்பு என்பது ஒழிக்கப்படும். அதன் பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் அந்த அறிவிப்பை வெளியிடுவார். அவருடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பார் என்கின்ற வகையிலே கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய பாவலன் தெரிவித்திருக்கிறார். கட்சியினுடைய பொருளாளர் எஸ் பாலாஜி அவர்களும் இதே கருத்தை தான் தெரிவிக்கிறார். திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தற்போது தங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நேற்று மாலை இணையவழியில் கட்சியினுடைய உயர்நிலைக்குழு கூட்டம் என்பது விசிக சார்பில் நடந்தது. அதையும் நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் பல்வேறு கருத்துக்கள் பெறப்பட்டது. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்க இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது இல்ல, மாலை 4 மணிக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இருந்து செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்படும். அப்போது அதன் பிறகு அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என சொல்லியிருக்கிறார்கள். தற்போதுதான் நீலாங்கரையில் உள்ள இடத்தில் இருந்து விஜய் பட்டினப்பாக்கம் நோக்கி புறப்பட்டிருந்தார். பட்டினப்பாக்கத்திற்கு வந்து அங்கிருந்து விசிகாவிலிருந்து அறிவிப்பு வெளியானவுடன் திருமாவளவனை சந்திப்பதற்கான ஒரு திட்டமிடல் என்பது இருந்ததாக தாவேகா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவேகா அலுவலகத்திலும் காவல்துறையுடைய பாதுகாப்பு, விசிக அலுவலகத்திலும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு பேரிகார்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. கூட்டத்தை ஒழுங்குபடுவதற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலை 10 மணியில் இருந்து அதிக அளவிலான தொண்டர்கள் இங்கே வர தொடங்கி இருக்கின்றன. விசிக தொண்டர்கள், தாவேகா தொண்டர்கள் இங்கே வர தொடங்கி இருந்தார்கள். தற்போதுதான் இந்த தகவலை விசிகாவினுடைய நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறார்கள். நேற்று மாலை இணையவழியில் உயர்நிலைக்குழு கூட்டம் நடந்தது. நிர்வாகிகளுடைய கருத்துக்கள் எல்லாம் பெறப்பட்டது. தற்போது அது குறித்து பரிசீலிக்கப்படுகிறது. திருமாவளவன் அவர்கள் இன்று மாலை 4 மணிக்கு பிறகு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து பேசுவார். அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இருந்து செய்தியாளர்களுக்கான அழைப்பு என்பது விடுக்கப்படும். அதன் பிறகு அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிப்பார்கள் என்கின்ற வகையிலே சொல்லியிருக்கிறார்கள். 3 முறை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையுடைய விஜய்க்கு 2 எம்எல்ஏக்கள் இருந்தால் போதும் என்கின்ற வகையிலே தற்போது விசிகாவை நாடியிருக்கிறார்கள். விசிகாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கப் போகிறது என்கின்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.